வணக்கம். NS விலாக் சேனல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே இடித்த மிளகாப்பொடி, இட்லி மிளகாப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடில் அரைப்பாங்க. நான் அரைக்கிற மெத்தடை சொல்கிறேன் பாருங்கள். 10 பல்லு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்னு காட்டுறேன். பூண்டு காமிச்சிட்டேன்னா ஒரு 1/4 படி 200 கிராம் கருப்பு உளுத்தம்பருப்பு, தோலோடு உள்ளது. புரதச்சத்து மிக்கது, அதனால் தோலோடு உள்ள பருப்பு முழுசு வேணாலும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். நான் உடைச்ச பருப்பு. அதேமாரி 200 மில்லி கடலைப்பருப்பு, அப்புறம் துவரம் பருப்பு ஒரு 50 கிராம், 2 கையால் 2 பிடிச்சபடி, அது 10 கிராமோ 20 கிராமோ எவ்வளவோ 100 கிராம் இருக்கும். பாசி பயிறு ஒரு 100 கிராம், அப்புறம் வாசனைக்கு ஒரு கையால் ஒரு பிடிச்சபடி கொத்தமல்லி, காஞ்ச மல்லி. அதுக்கு பிறகு பாருங்கள், வாசனைக்கு எள்ளு கொஞ்சம், எல்லாம் புரதம் நிறைந்தது. எள்ளு, பெருங்காயம் பாருங்கள் சப்பையாக தட்டி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு 1 by 1 எல்லாத்தையும் வறுத்து கொட்டிட்டு நல்லா ஒரு படி தூள், 1 கிலோ தூள் கிட்ட வரும். கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை ஒரு கை, அப்புறம் ஒரு 50 கிராம் மிளகாய். 1 கிலோ கிட்டத்தட்ட வந்துடுங்க பொடி. 1 கிலோ இல்லை, ஒரு படி. இந்த பருப்பு எல்லாமே ஒரு 800 கிராம் வரும். 3/4 கிலோ பொடி வந்துடும். இப்போ 1 by 1 வறுக்க போகிறோம் பாருங்கள். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பெருங்காயத்தை முன்னாடி பொரிச்சிக்கலாம். அதுக்கு பிறகு அந்த தட்டுன பூண்டையும் நல்லா பொன்னிறமாக பொரித்து எல்லாத்தையுமே இந்த தட்டில் கொட்டிடுவோங்க. எடுத்து ஃபேனில் வச்சு ஆற வச்சு இடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயம் போடுவோம் பாருங்கள். நல்லா வில்ல பண்ணி போட்டுடலாம், சீக்கிரம் பொரிஞ்சிடும். மிக்சியில் அடிபடுற மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு அது கடைசியாக பொரிஞ்சதும் பூண்டையும் போட்டு வதக்கி மிளகாயும் போட்டு வறுத்து எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு திரும்ப ஒரு பருப்பாக வறுத்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. எடுத்து அப்படியே தட்டில் வச்சிடலாம். ஏன்னா நாங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை இடிக்கணுங்க. பொடி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். அடுத்தது பூண்டு, நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. பூண்டு இல்லை மைல்டாக பூண்டு வாசனை வரும். மல்லி வாசனை ஹைலைட்டாக இருக்கும். எள்ளு வாசனை ஹைலைட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பொடி. இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு இடித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். முக்கியமாக என் வீடியோ பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, புதுசான்னு இல்லை, நான் புதுசாக தான் சேனலே இப்போ ஓப்பன் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. அதனால் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு இல்லை, எல்லாருமே புதுசு தான் பார்க்குறீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல போட்டிருந்த வீடியோ வந்துட்டுருக்கோம், அதனால் நீங்கள் அதை நினைக்க வேண்டாம். இது NS விலாக் சேனல், அதாவது 2 எழுத்து விலாக் சேனல்னு வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. பூண்டு பொரிஞ்சிருச்சு. இதையும் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் சவக்கட்டும். அப்போ தான் பொடியில் நல்லா வாசனை, ஃப்ளேவர் வாசனை வரும். எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிடணும். அது பூண்டு பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அதையும் வச்சிடலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு, மிளகாயும் கூட ஒன்று நம்ம தனித்தனியாக நிறைய போகிறதுனால நம்ம மெஷர்மெண்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் வறுபடாது. அடுத்தது மிளகாயை நல்லா கலர் மாறாமல் ஒரு 10 நிமிஷம் பரட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது மிளகாய் வறுத்து எடுத்தாச்சு. உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வறுத்ததும் அடுத்தடுத்த பருப்பை ஒன்றா மேலே போட்டு பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துடலாங்க. கடைசியாக எள்ளு போட்டுக்கலாங்க. எள்ளும் கருவேப்பிலையும். சில பேர் பொடி இடித்தாங்கன்னா சவக்க வறுக்க மாட்டாங்க. ஒன்று கருக வறுத்துருவாங்க, பொடியே கற்றுக்கிற மாதிரி, இல்லை பச்சை வாசனையோடு இருக்கிற மாதிரி வெள்ளையாக இடிச்சிருவாங்க. அதுவும் பொடி வாசனையாக இருக்காது. கொஞ்ச நாள்லேயே
டிஃப்ரெண்ட்டாக போயிடும். அதனால் நம்ம வறுக்கிறது தாங்க மெஷர்மெண்ட் போட்டு வறுக்கிறது தான் முக்கியம். நல்ல கலர் மாறணும். உளுத்தம் பருப்பை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம், மற்ற பருப்புலாம் ஒன்றா போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக, உளுத்தம் பருப்பு தானே பொடிக்க அதிகம் வேணும். அதனால் இந்த பருப்பை வறுத்துட்டு அடுத்தது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, மல்லி இதெல்லாம் 1 by 1 போட்டு வறுத்துக்கலாம். இதை மட்டும் தனியாக வறுத்து கொட்டிடலாங்க. இது வறுபட்டுடுச்சுங்க. உளுத்தம் பருப்பு எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, ஹார்டாக உள்ளது கடலைப்பருப்பு, அது 2 நிமிஷம் கழித்து துவரம்பருப்பு. இதை விட அது கொஞ்சம் தட்டையாக இருக்கும். இதுக்கு அடுத்தது அதை போட்டுடலாம். கொஞ்சம் நாடி வறுத்ததும் போட்டுடலாங்க. இப்போ துவரம்பருப்பை போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா நம்ம பசங்களுக்கு எல்லா தானியமும் போட்டு வறுத்து இடிச்சிட்டோம்னா பொடி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுங்களுக்கு சத்தும் உடம்புக்கு சேர்ந்துருங்க. பொடி தான் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதனால் பொடியிலே பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, எள், கால்சியம் நிறைஞ்சது எள், தானியத்தில் இந்த மல்லி செரிமான சக்தி உள்ளது. வெங்காயமும் டைஜஷன் ஆகும். அதனால் அதெல்லாமும் போட்டு ஒன்றும் பாக்கி இல்லாமல் கருவேப்பிலையும் கொஞ்சம் தலைமுடி நல்லா வளரும். அதுவும் கால்சியம் உள்ளது தாங்க, இரும்பு சத்து உள்ளது. அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வறுத்துடலாம். இப்போ அடுத்தது இதில் கொஞ்சம் பாதி வர வறுந்துட்டு மல்லியும் பைத்தம்பருப்பும் போட்டுக்கலாங்க. மல்லி, அடுத்தது பாசிப்பயிறு, இதில் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து எள்ளும் கருவேப்பிலையும் போட்டு அது எள் உடனே பொரிஞ்சிடும். அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது வறுபட இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அது போடும்போது பார்க்கலாம். பாருங்கள், எள் எல்லாம் வறுபட்டுடுச்சு. கருவேப்பிலையும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதை ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு ஃபேனில் வச்சுட்டு பொடி இடிக்க வேண்டியதாங்க. உப்பையும் போட்டு நாம் வறுத்துடலாங்க. அப்போ தான் ட்ரையாக இருக்கும். பொடியோட நல்லா ஈரத்தன்மை இல்லாமல் கலப்படமாக போய் நல்லா பொடி டேஸ்ட்டாக இருக்கும். இதை வறுத்துட்டோம்னா அந்த நம்மளோட உப்பில் உள்ள நம்மளோட இருக்காது. பொடி இடிக்க அப்போ கருவேப்பிலையும் எள்ளும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நீங்கள் மிளகா அப்படி இடித்து பார்த்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா திரும்ப பசங்க விரும்பி அதையே கேட்பாங்க. இதே மாதிரியே பொடி இடிமான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி இடித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ போகிறோம், ஆஃப் பண்ணிடலாமா? பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு போச்சு. உப்பெல்லாம் தெரியுது பாருங்கள். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலெல்லாம் இந்த சூப்பு ஒரு முறை ஆயிடுச்சு. போட்டு எல்லாத்தையும் பெரிய ஜாரில் இடிச்சிட வேண்டியதாங்க. எடுத்து தட்டில் கொட்டிடலாமா? அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, பொடி வறுத்தாச்சு. இது டப்பாவால் இந்த மாதிரி டப்பாவால் ஒரு டப்பா பொடி 1 அடி தூள் வருங்க. 15 நாள் 20 நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம். பொடி வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி இடித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இடித்து காட்டுறேன் இருங்க கொஞ்சம். ஏன்னா பூண்டு இடித்த பொடி, இட்லி மிளகா பொடி இடிச்சாச்சு பாருங்கள். பெரிய ஜாரில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது நல்லா 1/2 கிலோ தூளுங்க. 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஒரு மாதம் கிட்டத்தட்ட வருங்க. இந்த மாதிரி பொடி இடித்து நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லா பருப்பும், பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பு என்கின்ற பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, எள், பெருங்காயம், மல்லி, கருவேப்பிலை, என்னடா எல்லாம் வச்சுருக்காரு எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க.
இந்த மாதிரி ஒரு நடை பொடி இடித்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி தான் இடித்த மிளகா அப்படி இட்லி மிளகா அப்படி இடிப்பீங்க. இந்தமாரி வறுத்து இடித்து ஒரு நடை நான் சொல்கிறேனே செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை.